வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆசிய வானில் நடந்த விமான மோதல் மூன்றாம் உலக போருக்கு அருகே சென்றது பற்றி 4 மணி நேரத்திற்கு முன் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். நேரமின்மை காரணமாக வானில் நடந்த திக் வினாடிகளை முழுமையாக அந்த காணொலியில் வெளியிட முடியவில்லை. இதோ அந்த சம்பவத்தின் கிளைமேக்ஸ். இதன் ஆரம்ப எபிசோட்டை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானிய விமானி கத்தினார். எச்சரிக்கை எச்சரிக்கை, அவர்கள் டைவ் அடிக்கிறார்கள் என்பதுடன் அந்த காணொலியை நாங்கள் முடித்திருந்தோம். அந்த சீன விமானம் வானத்திலிருந்து செங்குத்தாக கீழே இறங்கிய வேகம் ஜப்பானிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அதிகாரிகளை ரத்தத்தை உறைய வைத்தது. அதுவரை நேராக பறந்து கொண்டிருந்த ஒரு போர் விமானம் திடீரென்று டைவ் அடித்தால் அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். அது தரை இலக்கை தாக்க போகின்றது. ஜப்பானின் மியாகோ நீரிணையில் உள்ள ராடார் நிலையம்தான் அந்த இலக்கு போல தெரிந்தது. ஜப்பானிய F-15 விமானி கத்தினார். அவன் இறங்குகிறான், தாக்குதலுக்கு தயாராகிறான், சுட அனுமதிக்க வேண்டும். விரல்கள் விமான ஏவுகணையின் விசை பொத்தானில் அதாவது ட்ரிகரில் நடுங்கின. அதை அழுத்தினால் உடனே மூன்றாம் உலக போர் அந்த நேரத்தில் தொடங்கி இருக்கும். அதன் பின் என்ன நடந்தது? அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜப்பானிய விமானிக்கு ஏவுகணை ஏவு அனுமதி கிடைத்தால் அடுத்த வினாடி வானத்தில் நெருப்பு மழை பொழிந்திருக்கும். சீன விமானம் கனமான குண்டு வீச்சு விமானம். சிறிய போர் விமானங்கள் போல சடுதியாக திரும்பி ஏவுகணைகளிலிருந்து தப்ப முடியாது. ஜப்பானிய ஏவுகணை விமானத்தை வெடிக்க வைத்து உத்தரவாதமான ஜல சமாதிதான். ஆனால் சரியாக தரையிலிருந்து சில 1000 அடி உயரத்தில் அந்த சீன விமானம் ஒரு சாகச வளைவை செய்தது. அதை கொண்டு போடவில்லை, மாறாக தரைமட்டத்திற்கு மிக அருகில் பறந்து ஜப்பானின் ராடார் கதிர்வீச்சுக்கு கீழே, அதாவது பிலோ ராடார் ஹொரைசோன் செல்ல முயற்சித்தது. இது தாக்குதல் அல்ல, ஒரு சோதனை. ஜப்பானிய தரைப்படை ராடார்கள் எவ்வளவு சீக்கிரம் ஒரு தாழ்வாக பறக்கும் விமானத்தை கண்டுபிடிக்கின்றன என்று சோதிக்கும் சீன விமானியின் துணிகரமான முயற்சி. சீன விமானி ஜப்பானிகளை தூண்டி விடுகின்றார். என்னை சுடு பார்க்கலாம் என்று சீண்டுகின்றார். சுட்டால் அதை தடுக்க அவரிடம் எந்த தடுப்பும் கிடையாது. கரணம் தப்பினால் மரணம். ஜப்பானியர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள். ஆனால் அந்த ஒரு நிமிடத்தில் அவர்களின் நாடி துடிப்பு எகிறிவிட்டது. இதற்கிடையில் ரஷ்யாவின் Tu-95MS விமானங்கள் தங்கள் வேலையை காட்ட தொடங்கின. அவை ஜப்பானின் வான் பாதுகாப்பு மண்டலத்துக்குள்ளேயே வட்டமிட்டன. இது எரிபொருள் விரயமாக்கும் செயலல்ல, அவர்களின் காற்றில் ஒரு டிஜிட்டல் வலியை விரித்தார்கள். ஜப்பானிய விமானங்கள் தங்களை லொக் செய்யும் போது அந்த ராடார் அலைவரிசை, அதாவது ஃப்ரீக்வன்சி என்ன என்பதை ரஷ்ய விமானத்தின் சென்சார்கள் பதிவு செய்து கொண்டன. இதுதான் எதிர்கால போருக்கு தேவையான மூலதனம். ரஷ்யாவின் Tu-95MS விமானிகளின் நடவடிக்கை சரி தவறு என்பதற்கு அப்பாற்பட்டு மகா துணிகர வேலை. எந்த வினாடியும் சுடப்படலாம், சுடப்பட்டால் உத்தரவாதமாக மரணம். ஜப்பானின் ராடார் ரகசியங்கள் இப்போது ரஷ்யாவின் ஹார்ட் டிஸ்கில் ஏறிக்கொண்டிருக்கின்றன. இதை தடுக்க ஜப்பானிய விமானிகளால் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் சர்வதேச வான்வெளியில் இருந்தார்கள். அப்போதுதான் அமெரிக்கா களத்தில் இறங்கியது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் உள்ள கடேனா விமான தளத்திலிருந்து உலகின் மிக நவீனமான விமானங்கள் சீறி பாய்ந்தன. அவை F-35 மற்றும் F-22 ராப்டர். இரண்டுமே 5வது தலைமுறை விமானங்கள். சீன ரஷ்ய விமான ராடார்களின் கண்களுக்கு தெரியாத விமானங்கள். அமெரிக்கா இதுவரை வேடிக்கை பார்த்தது போதும் என்று முடிவு செய்து விட்டது. அமெரிக்க விமானங்கள் ராடாரில் சிக்காத ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்டவை. சீன ரஷ்ய விமானிகளுக்கு திடீரென்று ஒரு பீதி. அவர்களின் ராடார் திரையில் அமெரிக்க விமானங்கள் தெரியவில்லை. ஆனால் தங்களை சுற்றி யாரோ இருக்கிறார்கள் என்ற உள்ளுணர்வு அவர்களுக்கு சொன்னது. கண்ணுக்கு தெரியாத எதிரி மிகவும் ஆபத்தானவர். வானத்தில் இப்போது ஒரு முக்கோண போட்டி. ரஷ்யா சீனா ஒரு அணி, ஜப்பான் ஒரு அணி, அமெரிக்கா ஒரு அணி. மேகங்களுக்கு நடுவே ஒரு டோக் ஃபைட் நடக்கும் சூழல் உருவானது. டோக் ஃபைட் என்றால் விமானங்கள் ஒன்றை ஒன்று துரத்தி சென்று சுடும் முறை. அங்கே துப்பாக்கி சூடு நடக்கவில்லை. ஆனால் விமானங்கள் ஆபத்தான முறையிலே மிக மிக நெருக்கமாக பறந்தன. அப்போது நடந்தது ஒரு ஆபத்தான திருப்பம். அதை பார்ப்பதற்கு முன் வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் காமெண்ட் செய்யுங்கள். ஆபத்தான திருப்பம் என்னவென்றால் ஒரு ஜப்பானிய விமானம் சீன விமானத்தின் இறக்கைகளுக்கு கீழே புகுந்து மேலே வந்தது. இது மிக ஆபத்தான மெனுவர். காற்றில் ஏற்படும் அந்த சுழற்சி, அதாவது டர்புலன்ஸ், சீன விமானத்தை தடுமாற செய்தது. பெரிய உடல் கொண்ட அந்த விமானத்தின் முழு உடலும் உதறும். விமானியின் பற்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும். சீன விமானி கோபமடைந்தார். பதிலுக்கு சீனா ஒரு மோசமான காரியத்தை செய்தது. அவர்கள் திடீரென்று பிளேஸ் எனப்படும் வெப்ப பந்துகளை வானத்தில் வீசினார்கள். இது பொதுவாக எதிரி ஏவுகணைகளை திசை திருப்ப பயன்படுத்தப்படும். ஆனால் இங்கே ஜப்பானிய விமானத்தின் மூக்குக்கு, அதாவது நாஸ்கோனுக்கு எதிராக அவை வீசப்பட்டன. அது ஒரு எச்சரிக்கை. விலகி போ, இல்லை என்றால் மோதி விடுவோம். நாங்கள் சாக தயார், நீ தயாரா? அந்த பிரகாசமான நெருப்பு பந்துகள் ஜப்பானின் விமானத்தை கண்களை கூச செய்தன.
அந்த விமானத்தை திடீரென்று திருப்பினார். நூறிலையில் ஒரு மோதல் தவிர்க்கப்பட்டது. வானத்தில் 2 விமானங்கள் மோதியிருந்தால் அதன் சிதறல்கள் கடலில் வீழ்ந்திருக்காது, உலக அரசியலில் வீழ்ந்திருக்கும். ரஷ்ய விமானி அடுத்த கட்டத்திற்கு சென்றார். அவர் தனது விமானத்தின் குண்டுகளை வைத்திருக்கும் பாம்பே கதவுகளை சிறிது நேரம் திறந்தார். உள்ளே அணு ஆயுதங்கள் இல்லை என்றாலும் ஏவுகணைகள் இருப்பது தெளிவாக தெரிந்தது. என்னிடம் சரக்கு இருக்கிறது என்று காட்டுவதுதான் இதன் நோக்கம். இது ஒரு உளவியல் யுத்தம். ஜப்பானியர்களுக்கு பயத்தை காட்டுவது. ஆனால் ஜப்பானிய விமானிகள் அசரவில்லை. அவர்கள் தங்கள் விமானத்தின் இறக்கையை சாய்த்து தங்கள் ஏவுகணைகளையும் காட்டினார்கள். எங்களிடமும் இருக்கின்றது என்று மௌனமான பதில் அது. ரேடியோ பிரீக்வன்சி கூச்சல் அதிகரித்தது. ஜப்பானிய மொழியில், ரஷ்ய மொழியில், சீன மொழியில் மற்றும் ஆங்கிலத்தில் எச்சரிக்கைகள் பறந்தன. இது ஜப்பானிய வான்படி, உங்கள் பாதையை மாற்றுங்கள் என்று ஜப்பானியர்கள் கத்தினர். ரஷ்ய விமானி உடைந்த ஆங்கிலத்தில், நாங்கள் சர்வதேச பாதையில் இருக்கின்றோம், எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று நிதானமாக பதில் சொன்னார். ஆனால் அவர்களின் பாதை ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவை நோக்கியே இருந்தது. திடீரென்று ரஷ்ய மற்றும் சீன விமானங்களில் ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் ஒத்திகையை நடத்தின. இதை மொக் அட்டாக் சிமுலேஷன் என்பார்கள். மிக ஆபத்தான வான் பயிற்சி. இந்த சிமுலேட்டட் லான்ச் ஒத்திகையில் உண்மையாக ஏவுகணையை சுட மாட்டார்கள். ஆனால் சுடுவதற்கு தேவையான எல்லா படிநிலைகளையும் செய்வார்கள். ரேடாரில் எதிரி விமானத்தை லாக் செய்வார்கள். ஏவுகணையை ஏவும் சிவப்பு பொத்தானை அழுத்துவதற்கு முதல் வினாடி வரை செல்வார்கள். ஜப்பானிய விமானிகளின் காக்பிட்டில் எச்சரிக்கை மணி அலறியது. வீட் 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 என்ற அந்த சத்தம் அவர்கள் மீது ஏவுகணை லாக் செய்யப்பட்டிருப்பதை குறிக்கும். ஒரு போர் விமானிக்கு இதை விட கொடூரமான சத்தம் எதுவும் இருக்காது. எதிரிகள் எங்களை லாக் செய்து விட்டார்கள், நாங்கள் தாக்கப்படலாம் என்று ஜப்பானிய விமானி ரேடியோவில் எச்சரித்தார். இது போர் பிரகடனத்துக்கு சமமானது. ஒரு நாட்டின் விமானத்தை லாக் செய்வது என்பது துப்பாக்கியை நெற்றியில் வைப்பதற்கு சமம். அமெரிக்க விமானங்கள் உடனே குறுக்கிட்டன. அமெரிக்க விமானி மிகவும் கராரான குரலில் எச்சரித்தார். இது அமெரிக்க விமானப்படை. அடையாளம் தெரியாத விமானங்களை நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள். உங்கள் ரேடார் லாக்கை உடனே நிறுத்துங்கள், இல்லை என்றால் நாங்கள் தற்காப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும். அமெரிக்காவின் குரல் கேட்டதும் ரஷ்ய விமானிகளின் ஆட்டம் சற்று அடங்கியது. அமெரிக்காவுடன் விளையாடுவது ஆபத்து என்று அவர்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் ரஷ்யாவின் ஒரு விமானம் கொரிய எல்லை பக்கம் திரும்பியது. தென்கொரியா இதுவரை அமைதியாக இருந்தது. ஆனால் தங்கள் எல்லை பக்கம் விமானம் திரும்பியதும் அவர்களும் F-15K விமானங்களை அனுப்பினார்கள். இப்போது ஆசியாவின் வானம் முழுக்க விமான இரைச்சல். கீழே கடலில் இருந்த மீனவர்கள் வானத்தை பார்த்து மிரண்டு போனார்கள். மேலே ஏதோ விபரீதம் நடக்கிறது என்று அவர்களுக்கு புரிந்தது. மேகங்களுக்கு இடையே தெரிந்த அந்த உலோக பறவைகள் எப்போது வேண்டுமானாலும் தீவியை கக்கலாம். ரஷ்யா மற்றும் சீன விமானிகளின் எரிபொருள் குறைய தொடங்கியது. அவர்கள் நீண்ட தூரம் வந்து விட்டார்கள். வழக்கமாக திரும்பி செல்ல வேண்டிய நேரம் இது. ஆனால் அவர்கள் திரும்புவது போல தெரியவில்லை. அவர்கள் ஜப்பானின் வடக்கு பகுதியான ஹொக்காய்டோ மற்றும் ரஷ்யாவின் குரில் தீவுகள் சந்திக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அது சர்ச்சைக்குரிய பகுதி. அங்கே சென்று அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அப்போதுதான் திடுக்கிடம் வைக்கும் அந்த தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டது. ஜப்பானிய தரை கட்டுப்பாட்டு மையத்தின் திரைகள் திடீரென்று பிளிங்க் ஆகின. ரேடார் திரையில் இருந்த விமானங்கள் மறைந்து மறைந்து தெரிந்தன. இது ரஷ்யாவின் அதிநவீன ஜாமர் வேலை. அவர்கள் திரும்பி செல்லும் முன் ஜப்பானின் கண்களை குருடாக நினைத்தார்கள். எங்கள் ரேடார் இயங்கவில்லை, நாங்கள் குருடாகி விட்டோம், we are blind என்று அந்த கட்டுப்பாட்டு அறை அதிகாரி பதறினார். விமானங்கள் எங்கே இருக்கின்றன என்று தெரியாத அந்த சில நொடிகள் நரக வேதனை. அந்த சில நொடிகளில் அவர்கள் திசை மாறி தாக்குதல் நடத்தினால் டோக்கியோ வான் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறையில் அந்த 30 வினாடிகள் நரகமாக இருந்தன. ரேடார் திரையில் பனித்துளிகள் போல புள்ளிகளாக தெரிந்தன. இதை வெள்ளை ஓசை, அதாவது ஒயிட் நாய்ஸ் என்பார்கள். எதிரியின் ஜாமர்கள் அலைவரிசையை முழுமையாக ஆக்கிரமித்து விட்டன. விமானங்கள் எங்கே இருக்கின்றன என்று தெரியாத அந்த குருட்டு நேரத்தில் ரஷ்ய விமானங்கள் திசையை மாற்றி இருக்கலாம். ஒருவேளை அவை ஜப்பானின் முக்கிய நகரங்களை நோக்கி திரும்பி இருக்கலாம். ஜப்பானிய தளபதிகள் வியர்க்க விறுவிறுக்க மாற்று திட்டங்களை தேடினார்கள். பேக்கப் ரேடாரை ஆன் செய்யுங்கள் உடனே என்ற கத்தல் அந்த அறை முழுவதுமே எதிரொலித்தது. ஜப்பான் ஒரு தொழில்நுட்ப ஜாம்பவான். அவர்கள் அவ்வளவு எளிதில் தோற்றுவிட மாட்டார்கள். தரையில் இருந்த ரேடார்கள் செயலிழந்த அடுத்த நொடி வானத்தில் இருந்து ஜப்பானின் E-767 அவாக்ஸ் விமானம் உயிர் பெற்றது. இது வானத்தில் பறக்கும் ஒரு ரேடார் நிலையம். எதிரியின் ஜாமர்கள் தரை ரேடாரை தான் குறிவைத்தன. ஆனால் வானத்தில் பறக்கும் இந்த விமானத்தின் கண்களை அவர்களால் மறைக்க முடியவில்லை. அவாக்ஸ் விமானம் உடனடியாக தரவுகளை சிக்னலாக கீழே அனுப்பியது. கட்டுப்பாட்டு அறையில் மீண்டும் திரைகள் மின்னின. சிவப்பு புள்ளிகள் மீண்டும் தோன்றின. ஜப்பானிய அதிகாரிகள் பெருமூச்சு விட்டார்கள். அந்த விமானங்கள் தாக்குதல் திசையில் திரும்பவில்லை. அவை வடகிழக்கு திசையில் ரஷ்யாவுக்கு செல்லும் பாதையில் திரும்பி சென்று கொண்டிருந்தன. அவர்கள் கிளம்புகிறார்கள் என்ற செய்தி விமானிக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் சும்மா கிளம்பவில்லை. செல்லும் வழியில் ஜப்பானுக்கு சொந்தமான ஆனால் ரஷ்யாவில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள குரில் தீவுகளில் நேர் மேலே பறந்து சென்றார்கள். அது ஜப்பானின் இறையாண்மையை மீண்டும் ஒருமுறை காலில் போட்டு மிதிக்கும் செயல். இது எங்களிடம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ரஷ்யா ஆணவத்தோடு சொல்லியது. வானத்தில் இருந்து ஜப்பானிய மற்றும் அமெரிக்க விமானிகள் அந்த குண்டுவீச்சு விமானங்களை எல்லை வரை துரத்தி சென்றார்கள். அதை எஸ்காட் என்று சொல்வார்கள். ஆனால் அது ஒரு மரியாதையான வழி அனுப்புதல் அல்ல.
தொலைந்து போங்கள் என்று கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக விரட்டி விடுவது. ரஷ்ய மற்றும் சீன விமானங்கள் எல்லையை கடந்து சர்வதேச வான்வெளிக்குள் மறையும் வரை ஜப்பானிய விமானங்கள் திரும்பவில்லை. கடைசியாக அந்த சிவப்பு உள்ளிகள் ரேடார் திரையில் இருந்து மறைந்தன. அபாய சங்கு ஓய்ந்தது. ஆனால் அதிகாரிகளின் இதய துடிப்பு சீராக வெகு நேரம் எடுத்தது. இந்த சம்பவம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மையான யுத்தம் இப்போதுதான் தொடங்குகிறது. அது தரவு யுத்தம், அதாவது டேட்டா வார். ரஷ்யாவும் சீனாவும் இந்த ரோந்து பணியை நடத்தியது சும்மா வேடிக்கை காட்டு அல்ல. அவர்கள் ஜப்பானின் வான் பாதுகாப்பு அமைப்பை ஒரு எக்ஸ்ரே எடுத்து சென்றுள்ளார்கள். ஜப்பானிய விமானங்கள் எவ்வளவு நேரத்தில் ரியாக்ட் செய்கின்றன, அவர்களின் ரேடார் அதிர்வெண்கள் என்ன, அமெரிக்க விமானங்கள் எங்கிருந்து வருகின்றன, இந்த விவரங்கள் அனைத்தும் இப்போது மாஸ்கோ மற்றும் பெய்ஜிங் கணினிகளில் பதிவாகிவிட்டன. சீன ரஷ்ய விமானிகள் தமது உயிரை பணியம் வைத்து அதை செய்தார்கள். அடுத்த முறை போர் வந்தால் இந்த தகவல்களை வைத்து அவர்கள் ஜப்பானின் பாதுகாப்பை எளிதாக உடைத்து விடுவார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவும் சும்மா இருக்கவில்லை. அமெரிக்காவின் உளவு விமானங்கள் ரஷ்ய விமானங்களின் எலக்ட்ரானிக் கையொப்பத்தை, அதாவது எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை பதிவு செய்துள்ளன. சீனா மற்றும் ரஷ்யா எப்படி தங்கள் தகவல் பரிமாறிக் கொள்கின்றன, டேட்டா லிங்க் என்பதையும் அமெரிக்கா ஒட்டு கேட்டிருக்கின்றது. இருதரப்பும் ஒருவருக்கொருவர் பரிசு வைத்திருக்கிறார்கள். இதில் யார் அதிக மதிப்பெண் எடுத்தார்கள் என்பது அடுத்த போரில் தான் தெரியும். இந்த கூட்டு ரோந்து ஒரு மிக முக்கியமான அரசியல் செய்தியையும் உலகுக்கு சொல்கின்றது. உக்ரைன் போரால் ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்று மேற்கத்திய நாடுகள் நினைத்தன. ஆனால் ஆசியாவில் சீனா என்ற ரஷ்ய மாபெரும் சக்தியுடன் ரஷ்யா கைகோர்த்திருப்பதை இது காட்டுகின்றது. இது ஒரு புதிய கிழக்கு கூட்டணி. நேட்டோ ஐரோப்பாவில் ரஷ்யாவை நெருக்கினால் நாங்கள் ஆசியாவில் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவோம் என்பதுதான் இவர்களின் வியூகம். ஜப்பான் மற்றும் தென்கொரியாவை மிரட்டுவதன் மூலம் அமெரிக்காவின் கவனத்தை சிதறடிப்பது இவர்களின் நோக்கம். ஜப்பானிய மக்கள் மத்தியில் இது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அமைதியை விரும்பும் ஜப்பான் இப்போது மீண்டும் ஆயுதம் ஏந்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஜப்பானின் பாதுகாப்பு பட்ஜெட் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அமெரிக்காவிடமிருந்து 400 டொமஹாக் ஏவுகணைகளை வாங்க திட்டமிட்டுள்ளார்கள். நேற்று நடந்த இந்த சம்பவம் இந்த முடிவை இன்னமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அமைதியான பசிபிக் பெருங்கடல் இப்போது உலகின் மிக ஆபத்தான வெடிமருந்து கிடங்காக மாறி வருகிறது. சீனாவின் பங்கு இதில் இன்னமும் தந்திரமானது. ரஷ்யா தனது பலத்தை காட்ட விரும்புகின்றது. ஆனால் சீனா தாய்வானை கைப்பற்றுவதற்கான ஒரு ஒத்திகையாக இதை பார்க்கின்றது. ஜப்பானை எப்படி முடக்குவது என்று தெரிந்தால்தான் தாய்வான் போரின் போது அமெரிக்க படைகளை தடுக்க முடியும். சீன விமானிகள் ரஷ்யர்களிடமிருந்து நீண்ட தூர பயண அனுபவத்தை கற்றுக்கொள்கின்றார்கள். ரஷ்யர்கள் சீனர்களிடமிருந்து நவீன எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்தை கற்கின்றார்கள். இது ஒரு ஆபத்தான பரிமாற்றம். இந்த சம்பவத்துக்கு பின்னர் அமெரிக்கா தனது ஆசிய கொள்கையினை மாற்றியமைக்க தொடங்கியுள்ளது. குவாம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது தளங்களில் அணு ஆயுதங்களை சுமக்கும் B-52 விமானங்களை நிரந்தரமாக நிறுத்த அமெரிக்கா ஆலோசித்து வருகிறது. ஆசியாவில் ஒரு மினி நேட்டோ உருவாகும் வாய்ப்புகள் தெரிகின்றன. ஜப்பான், தென்கொரியா, பிலிப்பீன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அமெரிக்காவின் தலைமையில் ஒன்றிணைந்து வருகின்றன. உலகம் மீண்டும் 2 துருவங்களாக பிரிகின்றது. நேற்று வானத்தில் ஒலித்து அந்த சைரன் சத்தம் ஒரு எச்சரிக்கை மணி. 3ஆம் உலக போர் என்று ஒன்று வந்தால் அது ஐரோப்பாவில் தொடங்காது. அது ஆசியாவின் வானில் தான் தொடங்கும் என்று நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். ஒரு சிறிய தீப்பொறி போதும். நேற்று நடந்த சம்பவத்தை போன்ற சம்பவத்தில் ஒரு விமானம் தவறுதலாக சுட்டிருந்தாலோ அல்லது மோதியிருந்தாலோ என்று உலகம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் விமானங்கள் நம் தலைக்கு மேலே பறப்பது என்பது கயிற்றின் மேல் நடப்பது போன்றது. எப்போது வேண்டுமானாலும் சமநிலை தவறலாம். இறுதியாக அந்த ரஷ்ய விமானி ஜன்னல் வழியாக பார்த்து சிரித்தாரே, அந்த சிரிப்பு சாதாரணமானது அல்ல. அது ஒரு வல்லரசின் ஆணவம். நாங்கள் எங்கும் வருவோம், எதையும் செய்வோம் என்ற செய்தி. ஜப்பானிய விமானி அமைதியாக திரும்பி இருக்கலாம். ஆனால் அவரது குறிப்பேட்டில், அதாவது லாக்புக்கில் அவர் ஒரு வரியை குறித்து வைத்தார். இன்று அவர்கள் தப்பினார்கள், ஆனால் நாளை வானம் இப்போது அமைதியாக இருக்கின்றது. மேகங்கள் கலைந்துவிட்டன. ஆனால் ரேடார் திரையை பார்க்கும் அந்த அதிகாரியின் கண்களில் பயம் இன்னமும் மறையவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், அந்த சிவப்பு புள்ளிகள் மீண்டும் வரும். முன்பை விட அதிக வேகத்தோடு, அதிக ஆயுதங்களோடு வரும். அப்போது அது வெறும் ரோந்தாக இருக்காது, அது ஒரு போராக இருக்கலாம். ஆபரேஷன் முடிந்தது, ஆனால் அச்சுறுத்தல் அது தொடர்கின்றது. நீங்கள் போவதற்கு முன்பு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். எடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.